கூப்பிட்டீங்களா சார்? Close the door. Come here. என்ன சார்? Scoundrel ன்னு சொன்னா வருத்தப்பட மாட்டியே? Your brother is a bloody scoundrel. என்ன சார் ஆச்சு? அனாவசியமா உன்னுடைய மனசை புண்படுத்த எனக்கு இஷ்டம் இல்ல. சார் அவன் இப்பதான் உங்க வீட்டுக்கே வரலையே சார். ஆனா என் வாழ்க்கையில குறுக்க வரானே, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு சாயந்தரம் நீ நானும் உன்னுடைய வீட்டுக்கு போறோம். உங்க அம்மாவை சந்திச்சு சில விஷயங்கள் பேசுறோம். மறுபடியும் அம்மாவா? ஆமா. அப்ப நான் இப்ப போய் தயார் பண்ணணும் சார். அம்மா வீட்டுல இருக்க சொன்னோம். நாம வீட்டுக்கு போகும்போது அம்மா ஏதாவது கோயிலுக்கு போயிடக்கூடாது இல்லையா? இருக்கட்டும், வெயிட் பண்ணி பேசுவோம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார்? இப்ப எல்லாம் அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஆண்டவன் இருக்க பக்தியில அப்படியே லயிச்சு போய் விடிய விடிய கோயிலே இருந்துவாங்க சார். அது பக்தி இல்ல, இந்திரனை போல ஒரு பொறுக்கி பயில பெற்று எடுத்துட்டோம் என்ற அங்கலாய்ப்பு. கோயிலே சத்தியாகிரகம். நாம வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டுல இல்லைன்னா அது உங்க கஷ்டமோ? எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு கேட்போம், அங்க போய் பாப்போம். அது இல்லாம நான் இப்போ போய் சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் சார். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? எனக்கு தெரியாதா? நான் வீட்டுக்கு வர்றதுனால டிஃபன் காஃபி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். எனக்கு தேவையில்லை. நீ அம்மா மேல வச்சிருக்கிற பக்தியை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். நீயே போய் அம்மாவை வீட்டுல இருக்க சொல்லு. என்ன விஷயமா பேச வராங்கன்னு அம்மா கேட்டாங்கன்னு என்ன சொல்றது? நல்ல விஷயமா தான். இது என்னம்மா, இன்னும் எவ்வளவோ மனசுல இருக்கு. நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பையனை சார் நான் இங்க இருந்து போற வரைக்கும் நீ பேசப்படா. உங்க பையன் சந்திரன்கிட்ட இருக்கிற லட்சியத்துக்கும் பொறுமைக்கும் கண்ணியத்துக்கும் 1000 பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. ஆனா என் மகன் சரோஜினிக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ பேசப்படா. உங்க பையன் இந்த யுகத்துல பிறந்தது கலியுகம் செஞ்ச புண்ணியம். இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய நான் அடையிறது நான் செஞ்ச புண்ணியம். நீ பேசப்படாதுப்பா. உங்க பொண்ணோட சம்மதத்தை கேட்டீங்களா? என் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசினா அவளை சுட்டு பொசிக்கிடுவேன். அது இல்ல சார், இந்த காலத்து பொண்ணு காதல் கீதல் ஏதாவது அவ யாரையாவது காதலிக்கிறதா சொன்னா அவனையும் சுட்டு பொசிக்கிடுவேன். இல்ல எதுக்கும் பையனோட ஒரு தடவை கலந்து பேசி 10 மாசம் சுமந்து பெற்றது நீங்க தானே? உட்காருங்க. நீங்க சரி, நான் அவன் மறுத்து பேச போறேன்னா தங்க கம்பி. நீ உட்காரு. வரமா, நீ பேசப்படாதப்பா. அப்ப சந்தன காதல் இருக்கிறாரு, மக இன்னொரு காதல் இருக்கிறா. நான் செத்த. இத பாரு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் எவ்வளவோ வேஷம் போட்டிருக்கேன். இந்த நடிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால முடியலப்பா, என்ன கொஞ்சம் கழட்டி விட்டுட. ஐயோ ஐயோ, நீங்க இப்படி சொன்னீங்க. அப்ப எனக்கு வேலை போயிடுமே. உனக்கு வேலை போயிடுங்கிற, எனக்கு உயிரே போயிடாதா? நான் டாக்டர் கிட்ட போய் வீட்டுக்கு போறேன். நீ கொல்லுட்ட என்ன? இப்ப அந்த பொண்ணு சரோஜினி கிட்ட எப்படி சமாளிக்க போற? எப்படி எப்படி? ஒரு ஐடியா. இந்திர எழுதுற மாதிரி சரோஜனிக்கு ஒரு லெட்டர். சரு, நீ என்ன மறந்துடு, நீ அண்ணன் சந்திர கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சமாளிக்க போறேன். அதுக்கு அவ சம்மதிக்கணுமே. சம்மதிக்கலன்னா தூக்க மாட்டேங்கிட்டோம். It is not a good morning. சரி, உங்க அண்ணன் இருக்கானா? இருக்காரு. அண்ணா, உங்களுக்கு எந்த அண்ணனை பார்க்கணும்? எந்த அண்ணன் இருக்கான்? 2 அண்ணன் தான் இருப்பாங்க. சந்திரன் இருக்கானா? இந்திரன் இருப்பானே. என்ன விளையாடுற? நீங்க சந்திரன் கிட்ட தானே பேச போறீங்க? எச்சல் பண்ணாத, கையெடு. சந்திரனை கூப்பிடு. கூப்பிடுறேன். சந்திரனே. என்ன சார் காலங்காத்தால? என் மக சரோஜினி கடத்தப்பட்டு இருக்கா. இந்திர ராத்திரி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தா? ரொம்ப தான் தூங்கிட்டேன் சார். விடிஞ்சதை எத்தனை மணிக்கு இங்கிருந்து போனா? நான் பூஜை ரூமுக்குள்ள போக வேண்டியதா சார், உரைச்ச காணும். சரி, அப்ப நான் போலீஸ் போறேன். போலீஸ் எல்லாம் எதுக்கு சார் குட்டையில வெளிப்பட்டுடும்? என்ன குட்டு? என் தம்பியோட தில்லு முதல்ல வெளிப்பட்டுடும். எது தில்லு முதல்ல? சட்டப்படி ஒரு பொண்ணை கடத்துறது குற்றம். சட்டத்துக்கு முன்னால அண்ணன் தம்பி யாரையும் பார்க்கவே கூடாது. சோ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். அப்போ போலீஸ் எல்லாம் வேண்டாம் சார். ஏன் சார்? என் தம்பி பத்தி எனக்கு கவலை இல்லை சார். என்ன? தங்கச்சி பத்தி நினைச்சு பாருங்க சார். என்ன உன் தங்கச்சி? ஒரு தங்கச்சி தெரிஞ்ச விவசாயம் கட்டிக்குவான். சரி, உங்க அம்மா கிட்ட பேசலாமா? சரி சார். சார் சார் சார், இன்னும் பெரிய பிரச்சனை சார். என்னால சமாளிக்கவே முடியல சார். என்ன சமாளிக்க முடியல? ஒரு பக்கம் கிரிமினல் தம்பி சார், இன்னொரு பக்கம் ஹார்ட் பேஷண்ட் தாய் சார். இவங்க 2 பேரை வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்கவே முடியல சார். சார், எங்க அம்மா கிட்ட போய் நீங்க இந்த விஷயம் சொன்னீங்கன்னா அவங்க பொட்டுன்னு போயிட்டாங்கன்னா அந்த அப்பா உங்க தலையை சார் விடணும். அப்ப என் பொண்ணோட கதை என்ன ஆகுது சார்? 2 மணி நேரம் டைம் கொடுங்க சார். அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கன்வின்ஸ் பண்ணி கொண்டு உங்க முதல்ல நிக்க வைக்கிறேன் சார். 2 மணி நேரத்துல வரலன்னா நான் போலீஸுக்கு போலாம்.
ஓஹோ, நீங்க அந்த சந்திரனா? ஏன் சார், ஏன் சாரோ பெட்டியோட வீட்டை விட்டு வந்தான்னு இப்பதான் புரியுது. சார், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு, இன்னும் அந்த வந்தே மாதிரி ட்ரெஸ்ல இருந்தா எப்படி? உங்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கலையா? நான் இப்ப சரோஜினியை பார்த்துதான் ஆகணும், அதுக்காவது சுதந்திரம் உண்டா? வணக்கங்க. நீங்க எப்படிங்க வந்தீங்க? அது இருக்கட்டுங்க, என்னங்க இது பெத்தவங்களை இப்படி தவிக்க விட்டு வந்துட்டீங்களே, உங்க அப்பா எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிட்டார் தெரியுமா? I don't care. என்னங்க உங்க ஃபாதரை பார்த்தா பாவமா இருக்குங்க. காலங்காத்துல என் வீட்டுக்கு ஓடி வந்து வாய் விட்டு அழுத்தாருங்க பாவம். I don't care. பாருங்க, உங்க அசட்டு பிடிவாதத்தால என் தம்பி ஜெயிலுக்கு போக கூடாது இல்லையா? I don't care. என்னங்க ஐயோ, வீட்டை சுத்தி காட்டுறது போதுங்க. உங்களை கொண்டு வந்து உங்க வீட்டுல சேர்க்கிறதா உங்க அப்பா கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. I don't care. என்னடி திமிரா பேசுற? முளைச்சி 3 இலை விடல, அதுக்குள்ள உனக்கு காதல? பெரிய லைலாங்கிற நினைப்பா இல்ல ஜூலியட்டுங்கிற மெதப்பா? பொண்ணா லட்சணமா இல்லாம என்னுடைய ஆட்டம் போடுற அரை டிக்கெட். மரியாதையா என் கூட வர்றியா இல்ல கை கால் கட்டி பாச பண்ணி கொண்டு போட்டா? மரியாதையா பேசுமேன், நான் முதலாளி பொண்ணு. I don't care. Stop it! Idiot! Nonsense! Leave me! அடிச்சு ஓஞ்சிட்டியா? ஆம்பளைடினா அதுவும் மீசை வச்ச ஆம்பளை. அடிச்சாதே கையால் இந்த மீசையேடு. தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. ஐயோ, என்னங்க